பகல் நேரத்துல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும், அதே சமயங்கள்ல இரவு நேரத்துல கனமழையும் வெளுத்து வாங்கும். எங்கெங்கெல்லாம் இந்த மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது. இன்றைய நாட்கள்ல தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். இந்த மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இரவு நேரங்கள்ல பரவலாக நமக்கு மழை தீவிரமாகும். ஏற்கனவே நமக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை கிடைக்கும். சில இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அடுத்தபடியாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்து பார்க்கும்போது தேனி, தென்காசி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கும். கடந்த 24 மணி நேரத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமான பதிவானது. இப்போ நமக்கு வந்து கடலோர மாவட்டங்கள்ல எப்போங்க நமக்கு கனமழை வந்து ரொம்ப தீவிரமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை வந்து அதிகரிக்குமா அப்படின்னு. ஏன்னா இந்த பகுதிகள்லாம் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி, 7ஆம் தேதிகளுக்குள்ளாக தான் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம். பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக இருக்கும். பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகலாமே தவிர, மாவட்டம் முழுவதும் தற்போதைக்கு மழை கிடையாது. இன்றைக்கு உங்களுக்கு வந்து மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பல நாட்களாக அறிவிப்புகள தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வட தமிழக கடலோர மாவட்ட பகுதிகளுக்கு ஜூன் 4லிருந்து 7 தேதிகளுக்குள்ள இந்த நாட்கள்ல தான் நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடலோர மாவட்டங்கள்ல அதிகரிக்கும். ஏற்கனவே கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல மழை பெய்திருந்தாலும், இன்னும் நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மழையே இன்னும் அதிகரிக்காம இருக்குங்க. கண்டிப்பா இந்த 7ஆம் தேதிகளுக்குள்ள பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பொழிவுங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம், பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்துல எல்லா நாளுமே மழை வரும்னா கண்டிப்பா கிடையாது. நேற்றைக்கு சில இடங்கள்ல உள் மாவட்டங்கள்ல பலத்த மழை அப்படிங்கிறது பதிவானது. இன்றைக்கும் மழை இருக்கும். ஆனால் அது ஒரு பகுதியான மழை பொழிவாகவே பார்க்கப்படுது. இந்த ஜூன் 4லிருந்து 7 தேதிகள் வரைக்கும் மறுபடியும் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்கள்ல கனமழையாக எதிர்பார்க்கலாம். ஆகவே உள் மாவட்டங்கள் முதற்கொண்டு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழையும் படிப்படியாக நமக்கு தீவிரம் அடைகிறதுனால, தமிழக, கேரள எல்லையோரப் பகுதிகள் மற்றும் தமிழக, கர்நாடக எல்லையோரப் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய பலத்த மழைங்கிறதும் பதிவாகிறோம். அதனால ஒவ்வொரு மாவட்டமாக நமக்கு ஒவ்வொரு நாட்கள்ல பதிவாகிட்டு இருக்கு. நேற்றைய தினங்கள்ல சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கு இன்றைய தினங்களிலும், அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எந்தெந்த பகுதிகள்ல சரிவர மழை இல்லையோ, அந்த பகுதிகளுக்கு தான் மிக தீவிரமான மழையானது கிடைக்கும் நண்பர்களே. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.